திரு இளையராஜா அவர்களின் குருநாதர்களில் ஒருவர், டிவிஜி என்று இசைத்துறையில் மதிப்போடு அழைக்கப்படும் திருப்புனித்துறை விஸ்வநாதன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். பாட கிடைத்த பரம்பொருளை பாடற்கொரு பிறப்பு கிட்டியும் பாடற்கொரு பிறப்பு கிட்டியும். குருபியோ நமः. ஒரு வார்த்தை, பல வார்த்தை, சில வார்த்தை, வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு. ஆத்மாவை பற்றி பேசுகிறார். ஆத்மாவுக்கு உள்ளே இருக்கிற என்னது? உணர்வு. உணர்ச்சி இருந்தால் உயிர், உயிர் இருந்தால் மனுஷன். அதுக்கு மேலே தான் எல்லாம் கிடையாது. உணர்வை புரிஞ்சு, உயிரை புரிஞ்சு, கடவுளையும் புரிஞ்சு, ஆத்மாவையும் புரிஞ்சவர். யார் குரு, யார் சிஷ்யன்? அறிவு. ஆனால் வயசாக ஆக அறிவு வளர்ந்துட்டே வரும். அது ரொம்ப பேருக்கு என்னன்னா, அறிவு வந்தாருங்க, அறிவை மதிக்கிறது இல்லை. அறிவு எப்படின்னா பரிமாறணும். சாப்பாடு என்னென்னு சாப்பிட்டா தானே. அது மாதிரி பரிமாறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டானால் அது அறிவு. அறிவு கொடுத்தா அதுக்கு தகுந்த ஒரு சிஷ்யம் வரணும். புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் வரணும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆள் வரணும். அடுத்த உலகத்தில் அடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும். அந்த மாதிரி வர சமயத்தில் ஏகத்துக்கு இன்றைக்கி உலகம் பூரா ஒருத்தர் வந்து ஈஷால் ஆழம்னா எப்படி இருக்கார்? தன்னுடைய அறிவை புகழ்ச்சி அந்த பாட்டு என்ன இன்னைக்கு பாருங்க. நீ விசேஷம் இன்றைக்கி நீ இந்த நடந்ததில்லை. என்ன பெரிய சமாச்சாரம் நடந்திருக்கு என்ன தெரியுமா? இசைக்கு லயம் எந்த அளவுக்கு வேணும், லயம் எங்கே இருக்குது இசையில், அது புரிஞ்சணும். அது புரிஞ்சாதான் இசை வரும். இசை வந்தால் சந்தம் அத்தனை வார்த்தை அவர் சொல்லி காட்டினாரே. அது எப்படி வந்தது? அங்கே தான் கடவுள் இருக்கார். அதை புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த பாடலில் லயத்தை நீங்கள் அரை பின்பு தாளம் போட்டு எல்லாம் குதிச்சேல ஒன்றும் இல்லையே. அந்த லயத்தை அப்படியே உள்ளே வாங்கிட்டு அப்படியே பாடலை வந்து கடைசியில் பெருமானை பார்க்குற வேலை வருஷத்தை தான் அங்கே தான் லயம் வருது. புரியா? இன்னைக்கு அவராட்டம் விதரணையாக பேச தெரியாது. இந்த பாடல் கேட்டு வந்தளவுக்கு சஞ்சய் குரல் ஸ்ருதி இதெல்லாம் இருந்தது. அப்புறம் இந்த இசையே கேட்கலைங்க. இசை உள்ள வார்த்தைகளோட அழகோட மொழியோட வித்தியாசம் எல்லாம் ஒரு உருவமாக வந்து உருவத்தில் லயம் போட்டால் இப்போ பிரியும். அது 1 2 3 கணக்கு எண்ணம் வரும். அந்த எண்ணம் இல்லாமல் அப்படி இந்த மியூசிக்கை போட்டு தாளத்தையே ஒதுக்கி வச்சு நீ கூடவா, அசாத்தியமான ஃபீலிங் எனக்கு. நான் தாளத்தை ஒரு உலகு கண்டிருக்கேன் ஒன்று நினச்சிருக்கிற புத்தி அது. என்ன பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தாளம் பெரிய விசேஷமாகும். லயத்தில் பொலினானு அந்த ஒன்றையும் பயம் கிடையாது. அந்த லயத்தையே இப்படி வச்சுட்டு வா கூடவா கூடவா கூட அசாத் புரிஞ்சா போ. இல்லை நிறைய வாட்டே கேளுங்க, அப்போ புரியும். ரொம்ப அழகாக அழகு தான் முக்கியம். எல்லாத்துலேயும் எதை செஞ்சாலும் அழகு தான். கொஞ்சம் குழந்தை ஆடு நல்லா அழகாக ஒரு சட்டை கேட்கல. கடைசியில் வசானந்தான் அந்த தரையில் கால் படுற சத்தம். எதுக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த சத்தத்தை வந்து இசையாக பண்ணி அந்த இனிமையாக பண்ணது மகா மேதாவி. ஈடு இல்லை. அதான் ஏதாவது நான் கொஞ்சம் கொஞ்சம் முனியிருக்கேன் அவருக்கு சொல்லுவேன், நீங்கள் பாடுவோம் ஆச்சு ஒன்று எப்படி இப்படி பாடுன்னு சொல்ல மாட்டார்.
ஒரு சின்ன திருப்பம் அங்கே ஒரு விஷயம், அது இறைவனாக கொடுத்த அந்த ஒரு ஞானம் அறிவு இருக்குது. அது ஆத்மாவில் கொண்டு வந்துட்டார் அவர். புகழ்ச்சியே தேவையில்லாத என்ன பொருள்? ஆத்மா. அதுக்கு புகழ்ச்சியே ஏறாது மூளையில். ஆத்மா இருக்கு, நான் போகிறேன், நான் இருக்கேன் போகிறோம். அது மாதிரி பூச்சி பிடிக்காது, என்ன வேஷம் பிடிக்காது, நகை பிடிக்காது, நெல் பிடிக்காது, எல்லாம் பிடிக்கும். எந்த அளவுக்கு இருக்குது? பாடல் இருக்குது, வார்த்தையில் இருக்குது, லயத்தில் இருக்குது, ஒழுக்கில் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. கை மேல் 2 கையில் எல்லாம் நிறைய வச்சுருக்காரு. அசாத்தியமான ஒரு நான் சொல்லப்படாது. குருநான்னு சொன்னால் தப்புவே கிடையாது. அவதாரங்கள் ஒருமே இப்படி ஒருத்தன் ஒரு வருஷம், ஒரு 100 வருஷத்துக்கு, 200 வருஷத்துக்கு, 500 வருஷத்துக்கு, தொண்ணூற்று 4 வயசாகிற எனக்கு இதுக்குள்ளே அத்தனை பார்த்த செய்கிறதுக்கு கேட்டு ரசித்து திட்டி கொச்சுண்டு எல்லாம் பண்ணிடுவோம். சஞ்சய் இப்படி இருந்தான், ஒரு தனி பறவை. தான் தன்னுடைய அபிப்பிராயம், தன்னுடைய மனப்போக்கு, அதுக்கு காம்ப்ரமைஸே இல்லாமல் வாழறவர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கார். உபதேசமே தேவையில்லாத ஒரு வாழ்க்கை இது. என்ன வேணும்னு தெரியும் எனக்கு. என்னத்துக்கு உபதேசம்? அப்படிப்பட்டவாழ்கிட்ட எப்படி பேசுறது கஷ்டமாகும். ஆமாம் சார், தெரியும் சார் சொல்லிட்டா தொலைஞ்சோம் நம்ம. ஆமாம் சார், அக்கறை ரைட், சந்தோஷம். இப்போ நான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப நெருக்கமான அசாத்தியமாக அவள் ஃபேமிலி அவள் 2 பேர் இன்னும் சொல்ல அப்படி ஒரு எப்பாவது வேணும், எப்பாவது திடீர்னு அதுவும் வந்தால் பார்ப்போம். அப்படியா இப்போ நான் அவனு சொன்னேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த சங்கீத கலாநிதின்னு வந்து அது வந்தப்போ நான் சொன்னேன், சஞ்சய் எல்லாரும் ஆசைப்படுற வித்வான்கள்லாம் ஆசைப்படுற பட்டம் வந்தாச்சு, இனிமே உனக்காக பாடு சொன்னேன்னா. இப்போ அவருக்காக பாடின்னு இருக்கார். அது எங்கே போகிறது பாருங்கோ. கர்நாடக சங்கீதமும் இளையராஜாவும் சம்மந்தமே கிடையாது சொல்லுவாள். ஆனால் ஓரோ ராகம் கர்நாடக ராகத்தில் போட்ட பாட்டு அப்பழுக்கு இல்லாமல் பரிசுத்தமாக பரிபூர்ணமாக அழகு. அப்படி இருக்க சங்கீதம் அது எப்படி? நிறைய வித்வான்கள் போய் பாடாமல் வந்திருக்கான். அதை அற்புத பறவைகளில் இப்போ அப்படிதான் அது க்ரியேட் பண்ணானாக்கா அதில் ஒன்றும் பண்ண முடியாது. மாற்று இல்லாத பத்திரமாக தந்து பத்திரமாற்றுன்னு சொல்கிறதே தப்பு. தங்கத்துக்கு மாற்றே கிடையாது. சரியா? சூப்பர். டெய்லி போடுறேன், டிவியில் போடுறேன், இன்றைக்கி விலை இல்லை, அது போட்டு போடுறேன். இது என்ன விலை? தங்கத்துக்கு விலை இல்லை, எப்படி விலை கழிப்பு? நாம் சொல்கிற விலை நாம் சொல்கிறது கிடையாது, அதுக்குள்ள விலை என்னைக்கு ஒன்றும். ஸோ அதே மாதிரி ஒரு தங்கம், இது ஒரு தங்கம். உங்களுக்கெல்லாம் நமஸ்காரம். நீங்களும் அப்படியே இருக்கோ, சங்கீதத்தை கேளுங்க, எப்போவுமே கேளுங்கோ. இந்த பக்தி பாடலை அதை எப்படி பாடினா எப்படி ரசிக்க முடியாது, கால் தாழ் போட்டு அதுக்கெல்லாம் பக்தி பாடல் முன்னே கொஞ்சம் மனசு அது உள்ளே போகணும், பாடல் உள்ளே போகணும், வார்த்தை நிற்கணும், மனசில் நிற்கணும், அப்படி பாடணும், அது கேட்கணும். பாடணும் இல்லை கேட்டால் போகும். அது பெரிய விசேஷமான சமாச்சாரம். நான் இந்த சந்தர்ப்பத்தில் என்னை கூப்பிட்டு பேச வச்சது ரொம்ப பெருமை எனக்கு. தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி இத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறது கேட்குறேன்னா யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட். காட் பிளஸ் யூ. நீங்கள் வந்து ஆசீர்வாதத்துக்கு அவருக்கும் சரி எனக்கும் என்னை எப்போவுமே ஆசீர்வதிச்சதுனால உங்கள் ஆசீர்வாதத்தினால தான் நான் இருக்கேன். அவருக்கு சஞ்சய் ஒன்று சொல்லுவேன், அவருக்கு இவர் மட்டும்தான் ஆசீர்வாதம், எனக்கு அவங்க 2 பேரும் ஆசீர்வாதம். ஒன்று சொல்லுவேன், இளையராஜா சொன்னானக்கா அவன் நம்பி
மனசில் பட்டத்தை சொன்னாலும் தப்பே கிடையாது. அது எப்படின்னா என்னோட குருநாதர் அப்படியே மனசில் இது பட்டது என்பதுன்னு செம்பை வைத்தியனா வரணும். ஸ்கூலே போகாத படிக்க வந்தவர் 7 வயசில் 9 வயசில் பாட்டை பூரா கற்றுட்டு வராங்க. அப்பாட்ட சொல்லி கொடுத்து அதுக்கு மேலே யாராவது சொன்னால் அப்படியா நல்லா இருக்கு அவ்வளோ, அதுக்கு மேலே கிடையாது. பாட்டு எது நான் எழுதிக்கிறேன் சொல்லுங்க எழுதின்னு விடுவார். பாடுற அவருக்கு பாடின மாதிரி அவள் அப்பா சொல்லி கொடுத்து அதே மாதிரி தான் இருக்கும். தமிழ் கொஞ்சம் இனிமேல். ஆனால் தமிழில் மேக்ஸிமம் என்னோட குருநாதர் கிராமப்புற ரெக்கார்டு கொடுத்தார். 1922 28 ஆரம்பிச்சது. அத்தனை தமிழ் படம் கொஞ்சம் ஒரு மினுமினியாக இருக்கும். அவர் கேரளத்தில் பிறந்த வளர்ந்தவர், அதுக்கு குத்தம் குறை சொல்லக்கூடாது. அத்தனை பாடலையும் பாடினார் தமிழில். கச்சேரியில் மேடையில் பாட மாட்டார். கர்நாடக சங்கீதத்தில் கச்சேரியில் தமிழ் பாடவே வராது. அப்புறம் வந்து தான் பாட ஆரம்பிச்சது. இன்றைக்கி பாட்டு தமிழில் கர்நாடக சங்கீதத்தில் சினிமாவில் தமிழ் பாடு போச்சோன்னு எல்லோரும் கர்நாடக சங்கீதம் போச்சோன்னு நினைக்கிறதான் இவர் தான். இமெயில் ரிவைவல் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக் தைரியமாக சொல்கிறேன், நான் அடித்து சொல்கிறேன். சரியா? பெரிய ஃபேனாக்கும் த்ரூ அதே நான் சொல்லிவிட்டேன். என்ன ஃபேன்னா எப்படின்னு நினைக்கா, மூளை என்ன செய்கிறதுக்கு தகுதி இருக்கோ அதை விட ஒரு படி முன்னாடி இந்த மூளை வேலை செய்கிறதுன்னா அவளுக்கு நமஸ்காரம். அவருடைய படத்துக்காக பாட போனப்போ ஒரு நாளைக்கு கொஞ்சம் கேப் இருந்தது. திடீர்னு நாங்கள் உட்காந்துட்டு இருந்த டைமில் உள்ளே போய் ஒரு புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்து என் கையில் கொடுத்து, இதை கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ராகத்தில் மெட்டு போட்டுன்னு வாங்க, நம்ம ஒரு ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், சார் நீங்கள் தான் கம்போசர், நான் சிங்கர், என்ன போய் செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லை நீ பண்ணிவிட்டு வாங்க நம்ம அப்படின்னா. என்ன சார் எப்படி பண்ணணும்? இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிவிட்டு வாங்க, உங்கள் பக்கவாத்தியத்தோட தான் வரது விருதுலாம் இருக்கானே அவங்களோட வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் வந்து போய் உட்காந்த உடனேயே இந்த பாடற் கிடைத்த பரம்பொருளை அன்னைக்கு மத்தியானமே வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மணி நேரத்தில் பண்ணிட்டேன். அந்த ஏன்னா எனக்கு என்னென்னா இந்த அவருடைய இன்ஸ்பிரேஷனில் ஏற்பட்ட ஒரு ராகம் தான் வந்து இந்த திராவிட கலாவத்தின்னு ஒரு ராகம் கிரியேட் பண்ணினேன். அப்போ எனக்கு அந்த ராகத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசை. அப்போ முதல்ல இவராக நம்ம கையில் வந்து விடச்சே விடுவானே, ஃபுல் டாஸ் வேறு. அதனால் அந்த ராகத்திலே பண்ணுறதுன்னு வச்சுட்டு உடனே பண்ணிவிட்டு நான் வந்து அதோட கூட இன்னொன்றும் பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு ஃபோன் பண்ணி சார் வரட்டு பண்ணேன். சரின்ட்டு வர சொன்னார். ஸோ அப்போ அதை பாடி காமிச்ச உடனே இப்படியே போகலாம், இந்த பிளான்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு. நம்ம உட்காந்தா முடிச்சுருவோம். பட் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக போனால் ஒரு 1 தடவைக்கு 2 தடவையாக அவரை போய் பார்த்துட்டு வரலாம் இல்லையா? ஏதாவது ஒரு சாக்கு வேணுமே பார்க்கறதுக்கு. ஏதாவது குறை இருந்தால் தானே கோவிலுக்கு போவோம். அந்த மாதிரி ஒரு சாக்கு வந்துட்டு சரி ஒரு 6 மாதமாக மெதுவாக மாதத்துக்கு 2 பாட்டாக போகலாம். ஒரு 2 மாதம் ஆன உடனே ஆர்த்தி கேட்பா, என்ன இந்த மாதம் போக வேண்டாமா? இல்லை பண்ணிட்டு போகலாம் அப்படி. அது மாதிரி ஒரு 6 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாட்டு முடித்த உடனே அவர் வந்து நேராக ரெக்கார்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக்சுவலாக ரெக்கார்டிங் போகிற டைமில் வந்து நான் ஒரு 15 பாட்டு தான் முடிச்சிருந்தேன், முழுக்க கூட முடிக்கல. அவர் சொன்னார் அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ஒரு சின்ன சோம்பேறித்தனம். நான் வந்து இந்த 20 பண்ணிவிட்டு மிச்ச 10 வெறும் விருத்தமாக பாடிடலாம் அப்படின்னா, ஏன்னா அது ஈஸி நமக்கு. சும்மா ராகத்தை ஒரு சிறு திருத்தம். சொல்லுங்க. சின்ன சோம்பேறித்தனம் இல்லை. அதனால் விருத்தமாக பாடிடலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். போன உடனே இல்லை அதையும் முடிச்சிருங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு அதையும் பண்ணிட்டோம் சார். அதோட நிறுத்திட்டு அப்போ பார்க்கலான்னா எல்லாத்தையும் விருத்தமாகவும் பாடி பாட்டாகவும் பாடிடுங்கன்ட்டு. அவர் ஒரு கட்டளையாளர் இல்லையா, அவருக்கு தெரியும் எதை நம்மளை வச்சு வேலை வாங்கணுன்ட்டு. எத்தனை பேரும் வேலை வாங்கியிருக்காரு அவர். அதனால் இதுதான் வந்து ஒரு பிளானு. அதில் என்னென்னா ஒன்று, அவர் கூடுமான வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டு. ரெக்கார்டிங் பண்ணுறச்சே அங்கங்கே அவருடைய ஒரு சஜஷன்ஸ் நிறைய கொடுத்தார். குறிப்பாக 1-2 ராகங்கள் வந்து நம்மளுடைய ஒரு வக்கர புத்தி, அதனால் வக்கர ராகமாக எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணித்து. அப்போ அவர் வந்து அதை அழகாக இது இப்படி வானா அப்படி வானான்னு 1-2 இடங்களில் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சு நம்ம கண்ணை திறந்து விட்டார். அதுதானே அவர் வேலை. அதனால் அது ஒரு பெரிய ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லை, ரெக்கார்டிங் நடக்கிறச்சே கூட ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 5 பாட்டு பாடி ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு வரைச்சே அவர் அந்த 5 பாட்டுக்கு அதுக்குள்ளே முடிச்சிருப்பார். அது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எது சார்? அதாவது இப்போ வக்கர ராகத்தை
மாற்றினார் அப்படின்னு சொல்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல் அந்த வக்ரம்னா என்ன, அதை எப்படி மாற்றினேன் அப்படிங்கிறது சொன்னால் தானே ஜனங்களுக்கு புரியும். சார் இங்கேயே என்ன வேலை வாங்குறீங்களா? நீங்கள் பேசணும் சார். வேலை வாங்கல, வேலை கொடுக்குற. இல்லை அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வக்கர நான் சொன்னேன். பட் அந்த ராகம் வந்து ஆக்சுவலாக வக்கர ராகம் இல்லை. வக்கர ராகங்கிறது ஜிக்ஸாக போகக்கூடிய ஆடுறதுல தான் வக்ரம். இது நாமநாராயணின்னு ஒரு மேலகர்த்த ராகம். அந்த ராகத்தில் வந்து அது குடுவா அந்த பாடுற ஷார்ட்டாக ஒரு இதை வந்து நான் ஒரு டியூன் பண்ணியிருந்தேன். எனக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேஸ் அந்த லிரிக் ஞாபகம். பட் பண்ணுறச்சே அவர் அழகாக அதை மாற்றி கொடுத்தார். என்னென்னா நான் வந்து ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சும்மா நம்ம ஒரு குயுக்தியாக பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணோம். இப்போ அழகாக அவர் வந்து இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு, அவ்வளோதான். அதில் ஒரு ஐடியாவாக கொடுத்தது தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு பிடிஎஸ் எடுக்கிறதுக்காக 2 பசங்க வந்திருந்தாங்க. அப்போ ஹார்மோனியத்தை கையில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் பெண்டை நிமித்திட்டார். ஜிம் ட்ரைனர் கூட இவ்வளோ வேலை வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் அதை வந்து பெரட்டி எடுத்து அந்த ராகத்தை சும்மா அப்படியே கேஷுவலாக, அது ரொம்ப ருசிகரமான ஒரு அனுபவம் தான் சொல்லணும். சிறப்பு சார். அது வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. சிறப்பு. அந்த ரெக்கார்டிங் சமயத்தில் நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம், ஏதாவது நிகழ்ச்சி பகிர்ந்துக்கலாம்? இப்போ சொன்னதெல்லாம் சுவாரஸ்யமாக தானே. இன்னும் என்ன சொல்கிறது இதுக்கு மேலே? இல்லை இது சுவாரஸ்யமாக இருக்கு. இதுவே வந்து தெவிட்டாத ஒரு அமுதமாக. இல்லை அதான் ரெக்கார்டிங் போது ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக நல்ல வேலை நீங்கள் சொன்னது. ரசிகப்பிரியாவில் ஒரு டியூன் பண்ணியிருந்தோம். அது பண்ணுறச்சே நடுவில் வந்து அவளுக்கு ஒரு ஐடியா தோணித்து. அவள் வந்து இந்த சங்கீதமே அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அதில் வந்து மத்தியமத்துலேருந்து மாயாமாலகோல சுதிபேதம் பண்ணால் வரும். ஸோ அப்போ ஒரு இடத்துல இது அப்படின்ட்டு அவரே அந்த ஃப்ரேஸை மாயாமாலகோல மத்தியமத்தில் வர்றது சுமேந்திர மதியம் அது சுதிபேதம் பண்ணோம். அது அப்படியே டக்குன்னு அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணார், என்ன இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். அது என்னன்னா, நான் வந்து ரெக்கார்டிங் நான் அந்த ரூமில் பண்ணிட்டு இருக்கேன், இவர் இந்த ரூமில் கம்போசிங் பண்ணிட்டு இருக்கார். கம்போசிங் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கு அது பண்ணுறச்சு. ஸோ அப்போ டக்குன்னு என்னை அங்கேயே நீங்கள் கூப்பிட்டாரு. வேறு ஏதோ ராகம் பாடிட்டு இருந்தேன், அதை அப்படியே நிறுத்திட்டீங்க வாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவர் அதை அந்த ஃப்ரேஸை மாற்ற சொன்னார். மாற்ற சொன்னப்போ எனக்கு நான் வந்து அவர் சொன்னதை கேட்டு தான் பாடினேன். எனக்கு சாவே காலில் விழல. அவர் சொன்னது தான் சா. ஏன்னா அவர் சட்ஜம், அவரே ஒரு சட்ஜம் தான். அதனால வந்து அவர் பாடினதை காதில் வச்சுட்டு நான் அப்படியே டேக் பாடிட்டேன். அது வந்து எனக்கே ஒரு புதுமையான ஒரு அனுபவம் தான் சொல்லணும். கிரேட் சார். இன்னும் முக்கியமான ஒரு ஆவலை தூண்டக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கூட்டணி தொடர்ந்து இது போல அடுத்தடுத்த பக்தி பாமாலைகளை வெளியிட வேண்டும் ஒரு ஆவா. அது நீங்கள் கேட்கவே வேண்டாம். இல்லை கேட்கணுங்க தான் சார் கேட்குறேன். இல்லை கேட்பீங்கல்ல, பண்ணதுக்கு அப்புறம் தானே கேட்க முடியும். சூப்பர் சார். ஆவலோடு காத்திருக்கிறோம். ராஜா சார், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் எழுதிய இந்த பள்ளி எழுச்சி பாவை பாடல்களுக்கு வந்து ஒரு இசை வடிவம் கொடுக்கணும் என்கின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து எப்பொழுது உதித்தது, எப்படி? நம்ம கேட்குறோம் இல்லையா, திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் முன்னோர்கள் எழுதிட்டது நம்ம இசை வடிவத்தில் தான் கேட்டிருக்கோம். கச்சேரியில் பாடுறவங்க பாடுறது. இப்போது இது வெறுமனே எழுத்தா இல்லாமல் பாடுறவங்ககிட்ட கொடுத்து பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் சாதாரணமாக நான் இந்த எண்ணம் தான். சாதாரணமாக வந்தது அப்படியே அசாதாரணமாக இன்றைக்கு வெளிப்பட்டு விட்டது சார். அது ஆக்சுவலாக சொல்லணும்னா திருப்பாவை தான் ஃபஸ்ட்டு கர்நாடக சங்கீதத்தில் வந்து அரியக்குடி ராமானுஜங்கார் இசையமைச்சு கச்சேரியில் வந்தது. அதுக்கப்புறம் திருவம்பாவை வந்து செம்மங்குடி சீனிவாசையரால் இசையமைக்கப்பட்டு வந்தது. அது ரெண்டுமே வந்து ஒன்று சைவ வழிபாடு, இன்னொன்று வைணவ வழிபாடு. இது வந்து இசை வழிபாடு. முதல்ல இதில் இசையமைச்சு பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இது இந்த அமைப்பு எப்படி வந்தது வெளிவந்தது அப்படிங்கிறத நான் யோசிச்சு எழுதுதே இல்லை. வீட்டில் ஓய்வாக இருக்கும் பொழுது ஒரு 4 மணிக்கு எழுந்து உட்கார்ந்துருக்கேன் பெட்டில். பாட கிடைத்த பரம்பொருளை அப்படின்னு ஒரு 3 வார்த்தை வந்தது. நான் யோசிச்சு எழுதுனது இல்லை, இது கம்ப்ளீட்
இந்த பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் யோசிச்சே எழுதுறதில்ல. வந்தது பாட கிடைத்த பரம்பொருளை அப்படின்னு 3 வார்த்தை வந்தது. என்னடா ஏதோ வருதே அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் அங்கேருந்த பேப்பர் எடுத்துட்டு பாட கிடைத்த பரம்பொருளைன்னு எடுத்தா, பாட கிடைத்த பரம்பொருளை பாடுதற்கு ஒருவரப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினைத்தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழு நிலவே மூட மனம் முடம் நீக்குவானை முன்மொழியால் பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு வந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது 5 நிமிடம் கூட இருக்காது இது எழுதுவதற்கு. இந்த வார்த்தைகளை நான் யோசிக்கவில்லை. அப்புறம் பார்த்தா இது என்னது அப்படின்னு சொல்லி கடன்னு ஒரு 10 பாட்டு வந்தது. 10 பாட்டும் ஒரே வடிவத்தில். உடனே நமச்சிவாயம் ஐயா அவர்கள், தமிழறிஞர் அவர்கள் எனக்கு ரொம்ப 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 நண்பரில் என்னை குருவாக அவர் ஏற்றுக்கொண்டு வணங்கியது. உங்கள் பெயரை எழுதும் பொழுது என் கை நடுங்குகிறது. வாவேசு ஐயர் தன்னுடைய குருநாதர் பெயரை எழுதும்போது கை நடுங்குதே போல என்னுடைய கை, ஐயா உங்கள் பெயரை எழுதும் பொழுது என்னுடைய கை நடுங்குகிறது அப்படின்னு சொன்னார். அவர் நான் என்னுடைய வெண்பா நன்மாலைக்கு உரை எழுதுவதற்காக அவரை அணுகிய பொழுது சொன்ன வார்த்தைகள் இவை. அவர்கிட்ட நான் இந்த மாதிரி 10 பாட்டு வந்திருக்கு அப்படின்னா, ஐயா நீங்கள் வெண்டலை அரசியல் விருத்தத்தில் நீங்கள் இதை எழுதியிருக்கீங்க அப்படின்னா, என்ன வெண்டலை அரசியல் விருத்தம்? ஆமையா, பாட கிடைத்த பரம்பொருளை பாடற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் 6 சீராக நீங்கள் எழுதியிருக்கீங்கய்யா அப்படின்னாரு. அவங்கய்யா அதில் எப்படி இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, இது உங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. அடுத்த நாள் அதே போல் அதே 4 மணிக்கு இன்னொரு 10 பாடல்கள் வந்தது. 20 பாடல்களையும் அவரிடம் சொன்னால், ஐயா மாணிக்கவாசகர் அவர்களும் இந்த 20 பாடல்கள் தான் திருவம்பாவை பாடியிருக்காரு. அவர் 10 பாடல் திருப்பள்ளி எழுச்சி பாடினதை சேர்த்து அன்பர்கள் மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவையும் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். நீங்களும் திருப்பள்ளி எழுச்சி எழுதிடுங்கன்னு அவர் சொன்னார். நான் அதை பொருட்படுத்தாமல் அப்படி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு இந்த மாரித்தோட அதே மாதிரி 10 பாடல்களையும் எழுதினேன். இது எனக்கு என்ன அனுபவம் என்னென்னா, எது தூண்டியது என்று சொன்னால், எனக்கு எப்படி இந்த வார்த்தைகள் வந்தது என்பதற்கு ஒரு மிஸ்டிக்கல் ஒரு என்னவென்று விளக்க முடியாத ஒரு சமாச்சாரம். நான் 1980 2000 வரைக்கும் மலை சுற்றுவதை, பௌர்ணமி அன்று மலை சுற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். நான் மலை சுற்றுவதை பார்த்துத்தான் அந்த மலை சுற்றலே அதிகமாக மக்களால் பின்பற்றப்பட்டது என்று அங்கே அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அடியார்கள் சொல்வார்கள். ஏனென்றால் நாங்கள் நடக்கும் பொழுது பகவான் ரமணருக்கு சேவை செய்த குஞ்சு சுவாமிகளும் நானும் மட்டும்தான் நடந்து போவோம். அவர்தான் முதல் என்னை கிரிவலம் அழைத்து சென்றார். 1980 தான் போகிறேன். காரணம் என்னென்னா, 74 நான் மூகாம்பிகை கோயிலுக்கு போகும் பொழுது அந்த மூகாம்பிகை என்னை முற்றுமாக ஏற்றுக்கொண்டாள். அவள் காட்டிய வழியிலே நான் போய்கொண்டிருந்தேன். 6 வருடம் கழிந்தது 1980. இதெல்லாம் இந்த ஆன்மீக வழிகளெல்லாம் குரு இல்லாமல் சித்திக்காது. அதனால் நீங்கள் யாராவது குருவை தேடுங்கள் என்றார். அவர் நம்ம என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் அம்மாகிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. அவள் கொடுத்தது தான். ஆனால் கூப்பிட்டா உடனே நிற்பா. இப்போ நான் கூப்பிட்டேன்னா அங்கே நிற்பா. அது சும்மா வெறும் வார்த்தை இல்லை. உங்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது உண்மையை தான் சொல்லுவேன். அங்கே போய் அம்மாட்ட போய் முதலாக என் வேண்டுதலை சொல்லுகிறேன். எனக்கு ஒரு குருநாதர் வேணும்னு. வீட்டுக்கு வந்தால் ஒரு சின்ன புத்தகம். அது கேள்வியும் பதிலுமாக பகவான் ரமணரிடம் கேட்ட கேள்வியும் பகவான் ரமணர் அளித்த பதிலுமாக இருந்தது. அதில் முதல் கேள்வி, மனிதன் தன் அறிவால் அறிந்து அனுபவிக்கத்தக்க உயர் நலன் யாதுன்னு சொல்லி கேள்வி. இந்த கேள்வியை படிக்கின்ற இந்த பொழுது கடந்தது இல்லையா, இவ்வளவு நேரம் கழிந்தது இல்லையா,
இதே நேரத்தில் அதை படிக்கின்ற நேரத்திலேயே எனக்கு என்ன அறிவிற்கப்பட்டது என்றால் அதை விளக்கினால் ரொம்ப நேரமாகும். அதாவது அதை படிக்கின்ற நேரத்திற்குள் எனக்கு புரிந்த விஷயங்கள். டேய், உனக்கு கண்ணு இருக்குது, கண்ணு ரசித்து பார்க்குறதுக்கு காட்சிகள் நிறையா இருக்குது. உனக்கு காது இருக்குது, கேட்பதற்கு இனிய இசை இருக்கிறது. உனக்கு மூக்கு இருக்குது, நல்ல நறுமணம் தரக்கூடிய மலர்கள் இருக்கின்றன. வாய் இருக்குது, ருசிப்பதற்கு எத்தனையோ இதாக இருக்குது. இது மாதிரி உனக்கு இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாமே அனுபவிக்கத்தக்க இன்பங்கள்லாம் இருக்கிறப்போ இந்த கேள்வி கேட்குறவன் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கே, அதனால் அடையக்கூடிய இன்பம் எதுன்னு கேட்குதுன்னு இந்த கேள்வி படிக்கிற நேரத்திலேயே எனக்கு புரியுது. மனிதன் தன் அறிவால் அடைந்து அடையத்தக்க உயர்நலன் யாது என்ற கேள்விக்கு பகவான் ஒரே வார்த்தையில் சொல்கிறார், ஆத்ம ஞானம்தான். அது அடையப்படுவதல்ல. கன்னத்தில் ஒரு அற விழுந்த மாதிரி இருந்தது. அது அடையப்படுவதல்ல. புதிதாக எதையாவது நீ அடைந்தால் அது எப்பொழுதாவது இழக்க நேரிடும். அதனால் அது இப்பொழுதே இங்கேயே இருக்கிறது. நான் இன்னொரு அற கன்னத்தில் விழுந்தது. இங்கே இருக்கா ஆத்மா, இங்கே இருக்கான்னா அப்படி உதவி போனேன். இது இழுத்து 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 விழுந்து பகவான் காலடியில் கொண்டு போய் என்னை விழ வச்சது. பகவான் பார்க்குறதுக்காக 1980 ஆசிரமத்துக்காக போகிற நேரத்தில் குஞ்சு சுவாமிகள் இருக்கார். அவரும் நானும் சேர்ந்து வாங்க கிரிபிரதட்சணை போயிட்டு வரலான்னாரு. கூடயே போயிட்டு இருந்தேன். போய் சுற்றி முடிச்சுட்டு வரோம். அந்த முடிக்கிற நேரத்தில் மழை, வருண பகவான் அப்படி ஷவர் போடுறாரு. ஃபுல் மழை இல்லை. என்ன நீங்கள் பெரிய சித்தர் போல் இருக்கே அப்படின்னாரு குஞ்சு சுவாமிகள். இல்லை என்ன சாமி இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம், நீ கிரிபிரதட்சணை வந்தவுடனே வருண பகவான் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இல்லையா, நீங்கள் சித்தர் தான் அப்படின்னாரு. ஐயோ அப்படி இல்லை, நான் வந்த நேரத்துக்கு மழை வந்திருக்கேன் அவ்வளோதான். அப்படின்னா அடுத்த நாள் போகிறோம், அடுத்த பௌர்ணமிக்கு போகிறோம், அப்படியே மழை வருது, அதே இடத்துல வருது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் நீங்கள் சித்தர் தான். இப்படி போயிட்டே இருக்கிற நேரத்தில் இப்போ வழக்கமாக போகிறதை நான் வழக்கமாக கொண்டு விட்டேன். பௌர்ணமிக்கு போகிறத அந்த நான் திருவண்ணாமலையில் காலடி எடுத்து வைத்து விட்டால் செருப்பு போடுவதை விட்டு காலடிகளை அணிவதில்லை, ரூம்லேயே விட்டுட்டு போவேன். அந்த நான் போகிறது நார்மலான பாதையில் இல்லை, குஞ்சு சுவாமிகளோடு போனது 2 முறை மட்டும்தான் நார்மலான வழியில் போனேன். 14 கிலோமீட்டர் அது. அப்புறமா இல்லை பகவான் எந்த வழி போவாங்க, இல்லை காட்டு பாதையில் நடப்பாங்க அப்படின்னா. பகவான் 3 வழியில் போவாங்க அப்படின்னா. சரி பகவான் அதில் நடுப்பாதையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அதில் நடுவில் நடந்தால் கல்களெல்லாம் மழையில் அடிச்சுட்டு போயிட்டு கண்ணாடி தூளை உடைத்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நான் நடக்கிற பாதை. அதில் காலடி எடுத்து வைக்கும்போது வெறுங்காலில் தான் போகிறப்ப காலடி எடுத்து வச்சா நல்லா பயங்கரமாக குத்தும். வெரி குட், நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அதெல்லாம் போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ சுற்றிட்டு 80 20 வருடங்கள் நான் விடாமல் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்படி தான் போகிறது வழக்கம். அடியண்ணாமலையில் போய் சுற்றும் பொழுது அடியண்ணாமலையில் உட்காருவது வழக்கம். அங்கே அந்த நேரத்தில் 4 மணிக்கு நாங்கள் கிளம்பினால் 4:30 மணி 5 மணிக்கு அங்கே போவோம். அப்போ அந்த கோயில் திறந்திருக்காது. நாங்கள் போய் உள்ளே போனால் அந்த குருகளை கூப்பிட்டு விட்டு அப்புறம் கோயிலை திறக்க வச்சு உள்ளே போய் உட்காருவோம். உள்ளே போய் உட்காந்தா அங்கே லிங்கம் இருக்கும், நான் இருப்பேன், என் கூட வந்த ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்கள் வெளியே போயிடுவாங்க. நானும் ஒரு இந்த வழியை இதே போல் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நானும் அந்த லிங்கம் மட்டும் தனியாக இருக்கிறோம். அந்த இடத்துல பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கே நல்லா ரொம்ப ஈஸியாக புலப்படும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த லிங்கம் ஞான சம்பந்தர் பாடினதை கேட்டிருக்கோம்ல அப்படின்னோடனே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்போ இந்த கல், இந்த தூணு, இந்த பாதைகள் மாணிக்கவாசகர் பாடினது, சம்பந்தர் பாடினது கேட்டிருக்கோம், அப்பர் பாடினது கேட்டிருக்கோம், சுந்தரர் பாடினது கேட்டிருக்கோம், மாணிக்கவாசகர் பாடினது கேட்டிருக்கோம். அப்புறம் மாணிக்கவாசகர் அங்கே உட்காந்து தானே திருப்பாவையும் திருவம்பாவையும் எழுதினார் அப்படின்னு அந்த நந்தியை கும்பிட்டு அப்புறம் குருக்கள் வந்தார், கற்பூரம் காட்டினார், கும்பிட்டு வெளியில் நடக்கும் பொழுது என்னுடைய கால் அடிகள் எடுத்து வைப்பதற்கு அந்த வைப்ரேஷன் என்னை போட்டு அமுக்குது. பார்த்தா வீட்டுக்கு வரேன், அதே 3 மாதம் போயிடுச்சு.
3 மாதம் போனால் திடீர்னு ஒரு நாள் எழுந்து உட்காரும் பொழுது தான் இந்த பாட கிடைத்த பரம்பொருளை பாடுவதற்கு ஒருவரப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழுநிலவே மூட மனமுடம் நீக்குவானே. முன்மொழியால் பாடேலோர் என்பாவாய்ங்கிற ஒரு வார்த்தை வருது. முன்மொழினா முதல் முதல் தோன்றிய மொழியால் பாடேலோர் எம்பாவாய்னு அர்த்தம். அதுக்கு அதில் கடைசியில் வருது பாருங்க, இன்ன உலகு இன்ன உயிர் இன்ன உடம்பென்று விதி என்னென்ன தோற்றியதோ, அன்ன உயிர்க்கு இன்ன உணவு இன்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ, அன்று விதி கொன்று விதி தென்றுமென்றும் அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னு இன்னிசைத்தே மூண்ட விதி முற்றுமர பாடேலோர் எம்பாவாய்னு வரும். இன்ன உலகு இன்ன உயிர் இன்ன உடம்பு என்று விதி என்னென்ன தோற்றியதோ, அன்ன உயிர்க்கு இன்ன உணவு இன்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ, அன்று விதிக்கு ஒன்று விதித்து என்றுமென்றும் அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னு இன்னிசைத்தே மூண்ட விதி முற்றுமர பாடேலோர் எம்பாவாய்னு வந்ததுங்க. இது நான் எழுதுகிற தமிழா? இது எனக்கு நான் எழுதுனதுங்கிறீங்களா, நான் யோசிச்சதுங்கிறீங்களா? நான் யோசிக்கலை, அதுவாக வந்தது, அவன் கொடுத்தது. அதை இங்கே சஞ்சய் சுப்பிரமணியன் பாட கிடைத்த பரம்பொருளை பாட கிடைத்த சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்கள் பாடி ரொம்ப அற்புதமாக அவங்க நடனத்தில் அதை வெளிக்கொண்டு வந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப தெய்வீகமாக இருந்தது, ரொம்ப தெய்வீக கலை. இசை என்பதே தெய்வீக கலை. அந்த இயல் இசை நாடகம் என்ற இந்த வகையில் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்றது அந்த இசைத்தமிழை நல்ல தெய்வீக தமிழாக கண்முன்னால் காட்சியாக காட்டிவிட்டார்கள் நடன கலைஞர்கள். எல்லோருக்கும் இறைவனுடைய அருளாசி என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது என்னுடைய அனுபவம். சார், உங்களை பொறுத்தவரை இறை இசை ஒன்றா வேறா சார்? ஒன்று. அது வேற வேற இல்லை, வேற எப்படி இருக்க முடியும்? நீங்கள் இசையை பாடினா இறைவனை தான் பாடுறீங்க. அத்தனை பொருளிலும் உள்ள ஒரே ஒருவன் அவன் இசை ஒருவன் தான். எந்த பொருளை பேசுங்க, எந்த பொருளை நீங்கள் சொன்னாலும் இறைவன் தான் சொல்கிறீங்க. நவிலும் பொருளுக்கெல்லாம் நல்லோன் அவனே பொருளாவான் அப்படின்னு வெம்பாலத்தை நானே எழுதியிருக்கேன். உங்களை பொறுத்தவரை ஆன்மீகம் அப்படின்னா எப்படி சார் நீங்கள் டிஃபைன் பண்ணி? ஏன் என்னை பொறுத்த வரைக்கும்னு கேட்குறீங்க? உங்களுக்கும் சேர்த்து தான், எல்லாருக்கும். ஏன் என்னை பொறுத்த வரையிலும் எதுக்கு? என்னுடைய நான் ஒரு ஆளே இல்லை. என்னை பொறுத்த வரையில்னா நீங்கள் அது கேள்வி சரி என்ன கேட்டீங்க நீங்கள்? ஆன்மீகம் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஆன்மீகம் என்று ஒன்று தனியாக இல்லை, வாழ்க்கையே ஆன்மீகம் தான். நீங்கள் வாழ்கிறது ஆன்மீகம் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேணால் சொல்லாமல் இருக்கலாம். அதை ஏன் தனியாக பிரித்து என்ன மட்டும் கேட்குறீங்க? நீங்களும் ஆன்மீகத்தில் தான் இருக்கீங்க. இருக்கட்டும், நன்றி சார். நன்றி. அதுக்கு மேலே கேட்க முடியல, இதோட முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். மிக அற்புதமான ஒரு மாலை பொழுது. இந்த உரையாடல் அந்த மாலை பொழுதை இன்னும் இன்னும் அழகூட்டி இருக்கிறது, மெருகூட்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும்.